Welcome Hawaii. Hi friends, this is Gautam Kalidas from Hawaii. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாயில் ஹெலிகாப்டர் ரைடுக்காகங்க. ஹவாயோட மொத்த அழகையும் பார்க்கணும் அப்படின்னா ஹெலிகாப்டர் தாங்க பெஸ்ட் ஒன். இது வரைக்கும் நானும் ஹெலிகாப்டரில் போனதில்லை. லெட்ஸ் கோ அண்ட் see. இன்னைக்கு வீடியோ 5 வியூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படியா? ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல. ஹொனலுலுல டேனியல் கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற ரெயின்போ ஹெலிகாப்டர்ஸ்க்கு தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஹெலிகாப்டர் டூர் நீங்கள் நேரில் வந்து தான் புக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வேணால் ஆன்லைனில் கூட ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நேரில் வந்து ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். டூர் புக் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2 விஷயங்க. ஒன்று வந்து ஹெலிகாப்டரில் நீங்கள் எந்த இடத்துல உட்கார போகிறீங்க அப்படிங்கிற விஷயம். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்தால் எல்லா மொத்த வியூவையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேசஞ்சர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம், அதாவது ஹெலிகாப்டர் டூரோட மொத்த நேரம் 60 நிமிஷம், 45 நிமிஷம், 30 நிமிஷம், 20 நிமிஷம்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. 60 நிமிஷம் எடுத்திங்கன்னா மொத்த ஐலாண்டையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். 20 நிமிஷம் எடுத்தால் ஜஸ்ட் டவுனை மட்டும் நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற டைமை பொறுத்து இதோட சார்ஜஸ்ங்க. புக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது ஹெலிகாப்டரில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே அண்ட் உங்களோட வேல்யூபிள் ஐட்டம்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். கையில் வேணா கேமரா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மொபைல் கீழே விழுந்துடாமல் இருக்க ஒரு பவுச் கொடுத்தா பாருங்கள், அதுதாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னோட ரிசர்வேஷன் டைம் வந்தோடனே அங்கேருந்து ஷட்டில் வச்சு உள்ள ஹெலிகாப்டர் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஷார்ட் அண்ட் ஃப்ளைட், போயிங், கார்கோன்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு கடைசியில் தாங்க ஹெலிகாப்டர் பார்க் பண்ணியிருந்தாங்க. நான் சூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் டூர். இதுக்கு பார்த்தீங்கன்னா $490 ப்ளஸ் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே 60 மினிட்ஸ் டூர் அப்படின்னா $540 ப்ளஸ் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் ஒன் டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க. Alright guys, your helicopter is spinning right there. Okay. I'm just gonna pull right in front of it. We'll get some photos for you guys. We're gonna wait for your pilot to give us a thumbs up and we'll go ahead and load you guys in. இது தாங்க நம்ம போகிற ஹெலிகாப்டர். இங்கே பார்த்தீங்கன்னா பல ஹெலிகாப்டர்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமிங்ஸோடு இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டூர். நாம் எடுத்தது 45 மினிட்ஸ் தாங்க. பயங்கர சத்தங்க. ஆக்சுவலி காது பயங்கரமாக அடைக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹெட் கியர்ஸ் ஆட்ட கொடுக்குறாங்க. நம்ம பேசுகிறதும் ஆக்சுவலி ரோட்டர் பிளேட்ஸோட சத்தத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரும் கேட்காது. ஸோ அதுக்காக மைக்ஸோடவே இதில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருந்தேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கப்புள்ஸ் ஏறினாங்க. ஸோ நான் நினச்சேன் எனக்கு பக்கத்தில் 1ஆம் நம்பரில் யாராவது இருப்பாங்கன்னா, அப்புறம் தான் தெரிஞ்சுது ஆக்சுவலி அது வந்து கிட்ஸோடு வரவங்க உட்கார்றதுக்காக. ஸோ முன்னாடி வந்து நானும் பைலட்டும் மட்டும்தான். முன்னாடி உட்காரதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஹெலிகாப்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி இவர் வந்து ஓட்டுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டும் வரலாம். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா டோர்லெஸ், அதாவது ஓப்பன் டைப் ஹெலிகாப்டர். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா டோர் கிடையாது. ஸோ பின்னாடி இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட்டை வந்து அதோட சேஃப்டியில் தான் வந்து ஆக்சுவலி ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஃப்ளைட் மாதிரியே ஹெலிகாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எனக்கு ஏன்னு தெரில, இந்த ஹெலிகாப்டரில் ஏறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா GTA கேமில் ஹெலிகாப்டர் ஓட்டின ஞாபகம் தான் வருது. அதில் கொண்டு போய் அங்கங்கே இடிப்பேன். இதில் வந்து சேஃபாக இவர் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாருன்னா போதும். டேக் ஆஃப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப த்ரில்லிங்காக ஆரம்பிச்சுது. ஹெலிகாப்டர் டூரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா மொத்த ஐலாண்டையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ரசிக்கலாம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா போட்ஸ் ஃபுல்லாகவே ஒன்றோட ஒன்று அலைகளால் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தள்ளி தள்ளி பார்க் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி கார்னரில் இருக்கிற அந்த ஸ்கீ போட்டிங் கிளப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ ரைட் சைடில் தெரியறதாங்க ஃபிஷிங் வில்லேஜ். ஃப்ளைட்லேருந்து அலைகளை பார்த்துருக்கேன், ஆனால் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளைட்டோட ஹைட்டில் பறக்கலை, ஸோ கொஞ்சம் கீழே பறக்கும்போது ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியுது. ரோட்டார் பிளேடோட சத்தம் தாங்க என்ன தான் காதில் வந்து நம்ம போட்டு கவர் பண்ணியிருந்தாலும் இந்த சவுண்டு பயங்கர சவுண்டுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பழகிடுது அந்த சவுண்ட். ஹொனலுலுவோட ஸ்கைலைன் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக மவுண்டைன்ஸ், முன்னாடி ஃபுல்லாக பில்டிங்ஸ். ஹொனலுலுவோட ஸ்கைலைன் ஃபுல்லாகவே உங்களால் பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் ஃபுல்லாகவே உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கடலில் வளர்ந்துருக்கிற இந்த செடிகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அலையை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. இது தாங்க வைக்கிகி பீச், ரொம்ப ஃபேமஸான பீச். முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. வைக்கிகி பீச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹொனலுலு ஜூ இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மலை இல்லைங்க, ஆக்சுவலி இது முன்னாடி ஆக்டிவாக இருந்த ஒரு எரிமலை. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆக்டிவாக இல்லை, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆக்டிவாக இருந்துச்சு. இதோட பேர் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஹெட். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஹொனலுலுவில். இங்கே பார்த்திங்கன்னா பைசைக்ளிங் அண்ட் அதே மாதிரி இதை கிளைம் பண்ணி மேலே போகிற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே பண்ணுறதுக்காகவே நிறையா டூரிஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இங்கே வருவாங்க. அண்ட் இதோட டாப்ல இருந்து நீங்கள் மொத்த சிட்டியோட வியூவையும் பார்த்து ரசிக்க முடியும். ஹொனலுலு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் டூரில் போகும்போது இங்கே ஏகப்பட்ட வல்கனோஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது முன்னாடி ஆக்டிவாக இருந்த எரிமலை எல்லாமே. இப்போவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹவாய்க்கு பக்கத்தில் சில ஐலாண்ட்ஸில் இருக்கிற எரிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. சென்டரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கிளாஸ் வந்து தேவையில்லை, பட் சைடில் இருக்கிறவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஆக்சுவலி கிளாஸ் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா காற்று வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ அதுக்காக சேஃப்டிக்கு ப்ரொடெக்ஷன் கிளாஸ் போட்டிருக்காங்க. சைடில் 2 பக்கம் டோர் இல்லைங்க. இவன் வேற சாச்சு ஓட்டுறான் வண்டியை. சீட் பெல்ட்டோட பாதுகாப்பில் உட்காந்துட்ருக்கோம் எல்லோரும். இதோட மெயின் த்ரில்லே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரைடில் ஆக்சுவலி டேர்ன் பண்ணும்போது அப்படியே மொத்தமாக சாய்வோம் ஒரு சைடாக. அதுவும் சைடில் டோர் இல்லைங்கும் போது பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த 2 ஹில்லும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆக்டிவாக இருந்த வல்கனோஸ் தான். இதோட கர்வ் பார்த்தீங்கன்னா அதோட 2க்கும் நடுவில் ஒரு கர்வ் இருக்கும். அது வந்து ஹனாமு பே நேச்சுரல் ப்ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் பீச். ஆக்சுவலி சுற்றியும் பார்த்தீங்கன்னா வால்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மவுண்டைன், அந்த ஹில். ஸோ நடுவில் பீச்சு. ஸோ இந்த பீச் சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க பீச்சுக்கு. இங்கே தெரிகிற 2 குட்டி குட்டி ஐலாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சீபேர்ட் சாங்சுரிஸ். ஸோ கடல் பறவைகள் வந்து ஆக்சுவலி ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு இடம், முட்டை வச்சு குஞ்சு பறிக்கிறதுக்கான ஒரு இடம். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் அதே மாதிரி சீ லைஃப் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க். இங்கே பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸோட நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். அண்டு சீ லயன்ஸ் அண்டு பென்குயின்ஸோட ஷோஸும் இங்கே நடக்கும். மொத்த ஐலாண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் மேலேருந்து பார்க்குறதுக்கு. கீழே அந்த கடலோட கலரும் அந்த கோரல் ரீஃப்ஸையும் உங்களால் மேலேருந்து பார்க்க முடியும். அதே மாதிரி மலைகள்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மேகம் அப்படியே முட்டி மோதி நிற்கும். ஸோ அதுவும் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலி மேகத்துக்குள்ளே இது ஓப்பன், 2 சைடும் டோர்ஸ் ஓப்பனாக இருக்கிறங்காட்டி நீங்கள் அதுக்குள்ளேயே போய் வெளியே வர முடியும்.
இந்த மலை எல்லாமே பாருங்கள் அப்படியே ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும். நம்ம ஊர் சைடு இருக்கிற மலைகள் வேறு மாதிரி இருக்குது. இது எல்லாமே பாருங்கள் அப்படியே ஏதோ ஊசி மலைகள் மாதிரி அப்படியே மேலே வந்து ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும். வெயின்ஸ் மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் பார்க்க. இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்கும். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாகவே காடு தான். ஆக்சுவலி இந்த ஹெலிகாப்டர் டூர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி இந்த மலைகளை பார்க்குறதுக்காகவே வரலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா இதை வந்து நீங்கள் ஹெலிகாப்டர் டூரில் மட்டும்தான் இதை பார்த்து ரசிக்க முடியும். ஏன்னா நார்மலாக நீங்கள் ரோட் ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ட்ரக்கிங்கே வந்தாலும் இதை இந்தளவுக்கு பார்த்து ரசிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வரி வரியாக பார்த்திங்கன்னா, அதுவும் மேலே ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கு, சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரி வரியாக, அதுவும் இந்த மேகத்துக்கு இடையில பூந்து வெளியே வர்றது அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு அனுபவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேகத்தோட அந்த ஈரப்பதத்தை வந்து உணர முடியுது. அண்டு இந்த ஹெலிகாப்டர் ரைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்த உங்களால் பார்க்க முடியும். இது எந்த இடம்ன்ட்டு 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது ஜுராசிக் பார்க்கில் அந்த டைனோசரை விரட்டி பிடிக்கிற இடம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹவாய் இந்த ஐலாண்டில் தான் வந்து ஜுராசிக் பார்க்கோட படத்தை நிறையா சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஐலாண்டை தான் வந்து அதுலேயும் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த டைனோசர்ஸ் ஃபுல்லாக ஓடும். இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மண் சரிவு வந்து நடக்கும். பார்த்திங்கன்னாவே மலையோட எட்ஜில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே ஹில் டாப்பு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மண் சரிவு உங்களால் பார்க்க முடியும். இந்த மலையோட அப்படியே ஷேப் பாருங்கள். இந்த ஒவ்வொரு மலைகளுமே அப்படியே அதோட ஷேப் அப்படியே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்டு ஹெலிகாப்டர் டூரோட இன்னொரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஐலாண்டில் இருக்கிற ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நீர்வீழ்ச்சிகளை ஃபுல்லாகவே உங்களால் பார்த்து ரசிக்க முடியும். அதில் ஒன்று தான் வந்து இந்த ஒரு நீர்வீழ்ச்சி. இது பார்த்திங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில வந்து இருக்குது. 1999க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து உள்ளே போய் ட்ரக்கிங்கில் இந்த நீர்வீழ்ச்சியை உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1999ல் நடந்த ஒரு மண் சரிவு, நிலச்சரிவில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் உயிரிழந்தாங்க இதை பார்க்க வந்தவங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு யாரும் போகக்கூடாது இந்த ரூட்டு, ஏன்னா கொஞ்சம் டேஞ்சர், அடிக்கடி மண் சரிவு நடக்குது அப்படிங்கிறங்காட்டி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்லி ஹெலிகாப்டர் டூரில் மட்டும்தான் இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். இதோட அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கீழே நடந்து போய் மட்டுமே ஒரு 80 அடி ஹைட்டை வந்து நீங்கள் கீழே நடந்து போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். இதோட மொத்த ஹைட் பார்த்திங்கன்னா 1100 அடி. இதுதான் ஒஹாவு ஐலாண்ட், அதாவது இந்த ஹொனலுலு ஏரியாவில் இருக்கிறதுலையே மிக உயரமான நீர்வீழ்ச்சிங்க. இதுதாங்க யூஎஸோட ரிசர்ச் சென்டர். நான் என்னடா குண்டு பல்பை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விண்டுக்கு அப்படியே மொத்த ஹெலிகாப்டரும் பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு இடத்துல ஜர்க் ஆகுது. அப்படியே கொஞ்சம் மனசு ஐயையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மெயினாக இதில் கதவில்லை. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பவர் பிளான்ட் தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விண்மில்ஸும் அதே மாதிரி சோலார் பவர் பிளான்ட்ஸுமாக இருந்துச்சு. அப்புறம் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு, எங்கே கரண்ட்டுங்க வெளியே இருந்தால் கொண்டு வர முடியும், உள்ளேயே உற்பத்தி பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. என்னென்னா ஃபார்ம் லேண்டு, விவசாயம் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஆர்ட் மாதிரி, மாடர்ன் ஆர்ட் மாதிரி வச்சுருந்தாங்க.
ஹொனலுலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி டோட்டலாக 4 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸோடு சேர்த்து பெரிய ஏர்போர்ட்டும் சேர்த்து 4 ஏர்போர்ட் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா டென்னிஸ் கோர்ட்டும் அதே மாதிரி பேஸ்பால் கோர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்துச்சு. இதாங்க யூஎஸ் நேவியோட ஷிப்ஸ் எல்லாம் நிற்கிற இடம். பக்கத்துலேயே பர்ல் ஹார்பர், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதாங்க ஹவாயில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் அவுட்டோர் ஸ்டேடியம், அலோஹா ஸ்டேடியம். 45 மினிட்ஸ் அப்படியே மொத்த ஐலாண்டையும் அப்படியே ஒரு சுற்றி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு வந்தாச்சு. மற்ற இடத்துல இருக்கிற ஹெலிகாப்டர் டூரை விட ஹவாயோட ஹெலிகாப்டர் டூர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஹில்லோட ஷேப் அண்ட் அதே மாதிரி இந்த ஃபால்ஸாக இருக்கட்டும், இந்த ஐலாண்ட், இந்த எரிமலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மற்ற இடத்துல இங்கே இருக்கிற இந்த நேச்சுரல் ஒண்டர்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஹவாயில் இருக்கிற இந்த ஹெலிகாப்டர் டூர் வந்து ரியலி ஒரு ஸ்பெஷல் அண்டு ஒர்த்தான ஒரு விஷயங்க. ஆனால் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. அது ஒன்று தான் மனசுக்கு கொஞ்சம் வலியை கொடுத்துச்சு. மற்றபடி இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான இடம். வந்தால் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஹவாய் ஹெலிகாப்டர் டூரும் ஒன்றுங்க. ஃபைனலி அப்படியே சுற்றி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேங்க. அப்படியே லேண்டிங் அதே மாதிரி டேக் ஆஃப் பண்ணுற மாதிரியே லேண்டிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்படியே ஸ்லோவாக லேண்ட் பண்ணார். ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஷட்டில் டான்னு வந்து நின்றுச்சு. அங்கேருந்து நம்ம ரிசர்வேஷன் ஏரியாக்கே கொண்டு போய் நம்மளை மறுபடியும் ட்ராப் பண்ணாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். until then bye, take care, bye ராணா. கட் சார் ரியலாவே இல்லையே. இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும்.